நேயர்களே, தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான லோக்பாலுடைய ப்ரெடிக்ஷன் தமிழ்நாட்டுடைய தேர்தலில் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அது அமோக வெற்றியாக இருக்குமா? அதிமுக கூட்டணி என்ன செய்ய போகிறது? விஜயனுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் பின்னடைவு? இப்படி பல கேள்விகளை லோக்பால் சார்பில் எடுக்கப்பட்ட அந்த துல்லியமான கணிப்பு என்ன சொல்கிறது? நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்றும் அதிமுக கூட்டணியும் அதே போன்று தாவேகா மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கடும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் லோக்பால் சார்பில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய இறுதி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டசபை தேர்தல்களில் உங்களுக்கு தெரியும், திமுக மதசார்பற்ற அணி ஒரு கூட்டணி, அதிமுக பாஜக மற்றொரு கூட்டணி, தாவேகா அதே போன்று நாம் தமிழர் திருமதி சசிகலா மற்றும் ராமதாஸ் இவர்களின் கூட்டணி என்கின்ற 5 நிலை கூட்டணிகள், அதாவது 5 முனை கூட்டணிகள் வலுவான கூட்டணிகள் தான். இதை எப்படி 5 முனை கூட்டணி வலுவானது என்றால், ஒருவர் எடுக்கின்ற வாக்குகள் மற்றொருவரை காலி செய்யும். ஆகவே இந்த வலுவான கூட்டணியில் யாரை யார் காலி செய்வது என்பதை தவிர்த்து திமுகவிற்கு லாப நோக்கங்கள் என்ன, அது வெற்றி பெறுமா என்பதை நாம் பார்ப்போம். இப்போது நேரடி போட்டி என்பது திமுக கூட்டணி, திமுகவுடைய அலைன்ஸ் மற்றும் அதிமுக கூட்டணி இடையேதான் உள்ளது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். உங்களுக்கு புரியும், மீண்டும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று அதிமுகவின் பழனிசாமி அண்ட் கோ தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிற இந்த நிலையில் புதிய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது? இந்த கருத்து கணிப்புல யார் எடுத்தா எந்த நிறுவனம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். லோக்போல், இந்த லோக்போல் என்பது ஓரளவிற்கு நம்பகமான ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் இந்த லோக்போல் ஓரளவுக்கு எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த லோக்போலுடைய அந்த கருத்து கணிப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும், ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டிடுவன்சி, ஒரு 500 பேரை எடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 1,17,000 பேரிடம், அதாவது கருத்துக்களின் அடிப்படையில் அதன் முடிவுகள் டிஃப்ரெண்டான கேட்டகரி, காஸ்ட் வைஸ், மதத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் பிரித்து உள்ளூர் பிரச்சனைகளை எல்லாம் மையப்படுத்தி இந்த 500 பேர்கிட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் 500 பேர் 1,17,000 பேரிடத்தில் இந்த லோக்போல் அமைப்பு தெளிவாக கருத்தை எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என லோக்போல் தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணி 181 முதல் 189 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 40.1% ஓட்டுகள் கிடைக்கும் எனவும் லோக்போல் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அந்த போல் கணக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் லோக்பாலுடைய அந்த போலுடைய கணக்கில் 40.1% ஓட்டுகள் கிடைக்கும் என்னும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். அதே சமயம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தாவேகாவிற்கு சில சாதகமில்லாத விவகாரங்களையும் தற்போது சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு அஇஅதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு 2 கருத்து கணிப்புகள் அதிமுக திமுகவுக்கு இடையிலே ரொம்ப நெருக்கமான போட்டி இருக்கும், சதவீதத்தில் 38% மேலும், திமுக 39 என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த லோக்போல் என்ன சொல்கிறது என்றால், அதிமுக கூட்டணி 38 42 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும், இந்த கூட்டணிக்கு 29% ஓட்டுகள் கிடைக்கும் என்னும் கூறியிருக்கிறது. இதேபோல் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளான இளைஞர்களை வசியப்படுத்தியதாக அறியப்படும்
விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 10 இடங்களில் வெல்லும் என்றும் தாவேகாவிற்கு 23.9% வரையிலான ஓட்டுகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 23% என்பது பெரிய அளவிலான ஒரு சதவீதம். அது சாதாரணமானதே அல்ல. 23.9% வாக்குகள் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையிலானது தான். இந்த அளவிற்கு அவர் பெற்றால் அவருக்கு நீண்ட எதிர்காலம் இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்பொழுது நாம் சீமானை பார்ப்போம். சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிர்ச்சி வைத்தியமாக இந்த லோக்போல் சொல்லியிருக்கிறது. இந்த தேர்தலில் எப்போதும் தனித்து நிற்கிற திரு செந்தமிழ் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் அவர்கள் பெரும் சரிவை சந்தித்து 4.9% ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன் சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அங்கு அவர் வெற்றி பெறுவார் என்று அவரது கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்த நேரத்தில் வரும் நிலையில் இந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் 8 விழுக்காடு வாக்குகள் 4.9% அது குறையும் என்றும் அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு தகவலும் ஏனைய பிற கட்சிகள் 2.1% வரையிலான வாக்குகளை பெறும் இருப்பினும் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்பாக இருக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளுக்கும் ஏராளமான வசதிகளை செய்ய வேண்டிய முறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான வசதிகளை வாக்காளர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு ஆட்சி அதிகாரம், அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கூட்டணி பலம், அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு பெரும் அளவில் பொருட்செலவை அவர்கள் தண்ணீரை போன்று கணக்கு பார்க்காமல் செலவு செய்வது, வேட்பாளர்கள் கூட்டணிகளுக்கு அள்ளி வழங்குவது, இது அவர்களுக்கான பிளஸ் பாயிண்ட். ஆனால் திமுக வெளிப்படையாக அவர்கள் சொல்வது, நாங்கள் மக்கள் நலத்திட்டத்தின் வாயிலாக ஒரு பெரும் சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக சொன்னாலும் இந்த லோக்போல் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மையை கொடுக்கிறது என்பதை தாண்டி கடந்த காலங்களில் இவர்கள் ஓரளவிற்கு ஒரு நம்பகமான கருத்து கணிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனால் நாம் இந்த விஷயத்தை மட்டும் பேச போகிறேன். ஏராளமான கருத்து கணிப்பை எல்லாம் நான் செய்தியாக பேசவில்லை. இந்த செய்தியை நான் பேசுவதற்கு ஒரு செய்தியாக உங்களுக்கு தர காரணம், இந்த லோக்போல் அமைப்பு ஓரளவிற்கு நம்பகமான ஒரு பிடிக்ஷனை கடந்த தேர்தல்களிலே அவர்கள் கொடுத்ததனால் இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போகலாம். இல்லை என்றால் கடுமையான ஒரு போட்டியை நிகழலாம். இதில் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை கூட்டணிகளை அமைத்தும் அவர்களுக்கு 40 விழுக்காடு மட்டும்தான் வந்திருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை 23% மேல், அதிமுகவை பொறுத்தவரை 29%, சீமானை பொறுத்தவரை 4.9, மற்றவர்கள் 2% மேல் 3% இருக்கலாம் என்ற கருத்தை நாம் இங்கொழுது பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில். இது உண்மையாக இருந்தால் அது தேர்தலில் மீண்டும் திமுகவுக்கு வழிவகுக்கும். அதே நேரம் தாவேகா பெறுகிற வாக்கின் அடிப்படையில் 2029 தேர்தலில் புதிய தமிழ்நாட்டின் கட்சிகள் எழுச்சி அமையலாம் என்பதே நமது பார்வையாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.